வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஐயா, இப்ப நம்ப சாதாரணமா தர்மம்னாக்கா, சாப்பாட்டு போடுறது தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த ஆமா, தானம், தர்மம். ஆமா. இப்ப இங்க பாபா சொல்ற தர்மம் எப்படி அது வேறுபடுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதுதான் இது மக்கள் சாதாரணமா தர்மம்ன்றது தானத்தை தான் தர்மம்னு நினைச்சுக்கிறாங்க. தானா தர்மம்னுவாங்க பாரு, அங்கேயே பிரிச்சு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் யாரும் புரிஞ்சுக்கல. தானா தர்மம்னு ரெண்டும் சொல்லுவாங்க. தானமா கொடுக்கறது அப்படின்னா இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறத பொருளை கொடுக்கறது. அதாவது அவங்க கிட்ட அது இல்ல, அத உங்களுடைய பொருளை தானமா கொடுக்கறது. அப்போ இந்த அது 4 வகையான தானம் நீங்க செய்ய முடியும். அது பாபா 4 டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. அந்த 4 வகையான சேவைகள். என்னென்ன சேவைகள் இது? விப்ர விப்ர விஸ்த சித்த, சத்திரிய சித்த, சூத்திர சித்த இல்லையா? சோ இந்த 4 வகையான இது என்னன்றது நம்ம அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தானம். அறிவு தானம் கொடுக்கலாம், பொருள் தானம் கொடுக்கலாம். உடலால அவங்களுக்கு உதவி செய்கின்ற போது உடல் சார்ந்த ஒரு இதை அவங்களுக்கு தானமா கொடுக்குறீங்க. ஒரு பலத்தை பயன்படுத்தி ஒரு தீயவன் ஒருத்தர் துன்புறுத்துறான் அப்படின்னா, அப்ப அங்க போய் உங்களுடைய உடல் பலம் இருந்ததுன்னா அந்த சத்திரிய வீரத்தையும் தைரியத்தையும் பயன்படுத்தி அவங்களை அங்கிருந்து காப்பாத்துறது. இப்படி வைசியா, சத்திரியா, சூத்ர, அப்புறம் இன்னொன்னு என்ன? 4 வகை சத்திரிய, வைசிய, விப்ரம். சோ இந்த 4 வகையான வகையில அதை செய்யுது. அது தானம். ஆனா தர்மம் அப்படின்னு சொன்னா பரமபுருஷன் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்றது. அவன் எதை சொன்னானோ அதுதான். பிரபா சங்கீதத்துல பாபா பல இடங்கள் நம்ம பல அந்த பாட்டுலாம் பார்த்துட்டோம். தொமாரா பீஷ்டோ আমার যে ইষ্ট তুমি বিভু আমি যে চকু তোমার அபிஷ்ட আমার যে இஷ்ட. இதுதான் தர்மத்தை ஃபாலோ பண்ண. அதாவது தொமார்ன்றது இங்க பகவான்கிட்ட தான் பக்தன் சொல்றான். உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய குறிக்கோள், இஷ்டம். அப்போ பகவானுடைய குறிக்கோள் என்னவோ அதை நான் பின்பற்றுவது, அதுதான் என்னுடைய குறிக்கோளே. நீ எதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் தான் என்னுடைய குறிக்கோள். அப்போ பகவான் சொல்றதை பின்பற்றுறதுக்கு பேரு தர்மம்னு பேரு. இறைவனுடைய விருப்பத்தின் பேர்ல நடக்கிறது தர்மம்னு பேரு. நம்ம மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்துக்கு பேர் என்ன? பாகவத தர்மம். ஆஹ் சோ பாகவத ரசாயன தர்மம் என்னன்னா பகவானை அடையிறது தான் பாகவத தர்மம். அதற்கான வழிகள் தான் அந்த 4. விஸ்தார ரச சேவையா தத்துஸ்திதி. ஆகவே தர்மம் என்பது பகவானை குறிக்கிறது, சொல்லுது. அப்ப அவரை பின்பற்றி வாழ்வதுதான் மனுஷனுடைய ஒரே லட்சியம். இந்த ஹியூமன் ஃபார்ம் கிடைச்சதே அவர் அடையிறதுக்கு தான். அந்த தர்மத்தை பின்பற்றணும். அதாவது இறை தர்மம், இறைவனுடைய விருப்பம். என்ன அது இறைவனுடைய விருப்பம்னா எல்லா ஜீவன்களும் மறுபடியும் எனக்குள்ள வரணுன்றது. அதானே அவருடைய விருப்பம். அப்போ அந்த தர்மத்தின் பாதையில செல்வது, அதுக்கு பேரு தர்மத்தை பின்பற்றுவது. இங்க தானம் என்பது இங்க பிறருக்கு தேவையான உதவிகளை நீங்க 4 வகையான விஷயங்கள்ல உதவி செய்வது. இதுதான் சரியா தீதி? நன்றி. ஓகேவா?